Good morning, children. So this is the fourth part in biozoology. Karyotyping. It's a technique through which a complete set of chromosomes is separated from a cell and the chromosomes are arranged in pairs. So that is called karyotyping. So what is karyotyping? Na என்னன்னு புரியுதா? நம்ம பாடியில் இருக்கிற கம்ப்ளீட் இப்போ ஒரு செல்லு எடுத்துட்டோன்னா 46 குரோமோசோம் அதை செப்பரேட் பண்ணி எடுத்துட்டு தனித்தனியாக பேரா எதெல்லாம் ஹோமோலகஸ்னா என்ன சேம் பேரோ ஃபர்ஸ்ட் பேர் செகண்ட் பேர் இப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் கேரியோடைப்பிங். இடியோகிராம். ஸோ டயக்ரமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ குரோமோசோம். ஸோ அப்படி செப்பரேட் பண்ண குரோமோசோமை டயக்ரமெட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ அதை டயக்ராமாக போட்டு அல்லாட்டி ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுத்து அதை அரேஞ்ச் பண்ணுறது தான் இடியோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் இடியோகிராம்? வாட் இஸ் கேரியோடைப்பிங்? இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் எப்படி கேரியோடைப்பிங் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு பேபியுடைய மதரோ ஃபாதரோ ஏதோ ஜெனட்டிக் டிசீஸில் இருக்காங்க, க்ளோஸ்லி ரிலேட்டிவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு ஏதாவது பரம்பரை வியாதி வர சான்ஸ் இருக்கா அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா அந்த பேபியை சுற்றி இருக்கிற ஆமினோஸ், இது வந்து யூட்ரஸ்குள்ளே உள்ள பேபி, அதை சுற்றி இருக்கிற பிளாசண்டாவுக்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிடை வந்து சக் பண்ணி எடுக்கிறாங்க இன்ஜெக்ஷன் மூலமாக. அதுக்கு பேர் ஆமினோசென்டசிஸ். அந்த செல்லை கல்ச்சர் பண்ணுவாங்க. எடுத்துட்டு அந்த செல்லை கல்ச்சர் பண்ணுவாங்க. கல்ச்சர் பண்ண பிறகு அந்த குரோமோசோமை என்ன செய்வாங்க, இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எடுப்பாங்க அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த மெத்தட் வி கேன் ஐசோலேட் குரோமோசோம் ஃப்ரம் எ செல். ஸோ இது வந்து ஒரு பேபின்னு சொல்கிறோம். இது மாதிரி யாருடைய பாடியிலேருந்து கூட செல்லை எடுத்து கல்ச்சர் பண்ணி அதனுடைய குரோமோசோமை என்ன செய்வாங்க, அழகாக கேரியோடைப் பண்ணிடலாம், இடியோகிராம் பண்ணிடலாம். ஓகேவா? ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேரியோடைப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? ஸோ மைட்டாசிஸ் ப்ராசஸ் வாஸ் இன்டியூஸ்ட் பை ஆடிங் எ கெமிக்கல்ஸ் கால்ட் கோல்கீகைன். ஸோ என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க? கோல்கீகைன். ஸோ இஃப் யூ இன்ட்ரடியூஸ் எ கோல்கீகைன், the cell division was arrest at metaphase stage. மைட்டாசிஸ் செல் டிவிஷன் உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் இயர் படிச்சிருக்கீங்க இல்லையா? மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ் எல்லா குரோமோசோமும் மிடில் நிற்கும் இல்லையா? ஸோ இந்த செல் டிவிஷனில் மட்டும்தான் தனித்தனியாக குரோமோசோம் வந்து பிரியும். அதனால அந்த ஸ்டேஜை தான் கேரியோடைப் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி ஃபோட்டோகிராஃப் பண்ணிடுவாங்க. அண்ட் இண்டிவிஜுவல் குரோமோசோம்ஸ் ஆர் கட் ஃப்ரம் த ஃபோட்டோகிராஃப் அண்ட் அரேஞ்ச்ட் இன் அன் ஆர்டர்லி ஃபர்ஷன் இன் ஹோமோலகஸ் பேர். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃப் எடுத்ததை கட் பண்ணி ஸோ ஹோமோலகஸ் பேரெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஹோமோலகஸ் பேர்னா என்ன? எது ஒரே மாதிரி இருக்குது, ரெண்டு குரோமோசோம் ஒரே மாதிரி இருக்குது, அப்படி பேராக என்ன செய்வாங்க, அரேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் தான் கேரியோடைப். ஸோ அப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கா? இப்போ பாருங்கள், அதை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டெயின் பண்ணி ஸ்லைடில் பிளட்டில் செல்லை எடுத்துகிட்டு அதை ஸ்டெயின் பண்ணி பிரித்து வச்சிருக்கிற ஒரு குரோமோசோம் ஸ்ட்ரக்சரை நம்ம இங்கே பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஆஃப் வை we have to carry an karyotyping. ஏன் செய்யணும்? இட் ஹெல்ப்ஸ் இன் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ அந்த கேரியோடைப்பிங்கில் XX இருந்தால் அது ஃபீமேல் சைல்டு, XY இருந்தால் அது மெயில் சைல்டு அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், ஜெண்டர். And then it is used to detect the chromosomal aberration. குரோமோசோமில் ஏதாவது ஒரு அப்நார்மாலிட்டி இருந்துச்சுன்னா அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ டெலிஷன், குரோமோசோம் ஒருவேளை டெலிட் ஆகி இருக்கலாம். டியூப்ளிகேஷன், டபுளாக இருக்கலாம். இடம் மாறி இருக்கலாம். டிரான்ஸ்லொகேஷன், நான் டிஸ்ஜங்ஷன் ஆஃப் குரோமோசோம், செல் டிவிஷனில் ஒழுங்காக என்ன செய்யாமல் இருக்கலாம், டிவைட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்நார்மாலிட்டிஸை கண்டுபிடிக்கலாம். And also identify the abnormalities of chromosomes like aneuploidy. Aneuploidy na malformities in the sex chromosome. And it is also used in predicting the evolutionary relationship between species. ஸ்பீசிஸ்க்கு இடையில் இருக்கிற ஒரு எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் பார்க்க முடியும். அடுத்தது ஜெனட்டிக் டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் கேன் பி டிடெக்டட் பை திஸ் டெக்னிக். ஸோ ஜெனட்டிக் டிசீஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்லாம் நம்மளால் டிடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த கேரியோடைப்பிங்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ ஹியூமன் கேரியோடைப், the chromosomes are the human entire
human chromosomes are 3 types. 3 டைப்பா இருக்கு. Metacentric, submetacentric and acrocentric. They are arranged in the descending length in groups from A to G. அதாவது பெருசுல இருந்து சின்னது அப்படி டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா 3 டைப்ல தான் இருக்கு. மெட்டாசென்ட்ரிக்னா இங்க பாருங்க இது மாதிரி மிடில்ல சென்ட்ரோமியர் பிளாக் கலர்ல இருக்கா அதான் சென்ட்ரோமியர் மிடில்ல இருக்கும் அதான் மெட்டாசென்ட்ரிக். சப்மெட்டாசென்ட்ரிக் ஒரு ஆர்ம் லார்ஜராகவும் ஒரு ஆர்ம் ஸ்மாலரா இருக்கும் அது சப்மெட்டாசென்ட்ரிக். அக்ரோசென்ட்ரிக் ஸோ அக்ரோசென்ட்ரிக்னா நியர் த டெர்மினல் எண்டில் இந்த சென்ட்ரோமியர் இருக்கும் அதான் அக்ரோசென்ட்ரிக். அண்ட் ஸோ இந்த மாதிரி இந்த 3 டைப்பில் தான் டீலோசென்ட்ரிக் வந்து சில அனிமலில் இருக்குது நமக்கு கிடையாது. நமக்கு மெட்டாசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக். ஸோ இதை டிசெண்டிங் ஆர்டரில் A to G அதாவது ABCD அப்படின்னு டிஃப்ரெண்ட் செட்டாக வந்து பிரித்து நமக்கு வந்து இடியோகிராம் பண்ணியிருக்காங்க. அதை இப்போ பார்க்கலாமா? ஸோ திஸ் இஸ் தி நார்மல் மேல். எப்படி பிரிச்சுருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து குரோமோசோம், 5th, 6th, 7, 8 அப்படி டிசைனிங் ஆர்டர்ல வர வர வந்து லென்த் குறைஞ்சிட்டே வருதா? ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுத்ததை அப்படியே உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க எக்ஸ் ஒய். ஸோ இது ஒய் இருக்கிறனால இது வந்து மெயிலுடைய கேரியோ டைப் அப்படின்னு நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? நீ பாருங்க மெயிலுடைய கேரியோ டைப் அண்ட் ஃபீமேலுடைய கேரியர் டைப் ரெண்டையுமே A to G கொடுத்துருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், 3 3 A குரூப், 4 5 B மெயிலில், 6 7 8 9 10 11 12 C, 13 14 15 D, 16 17 18 E, 19 20 F, 21 22 G. செக்ஸ் குரோமோசோம் தனியாக இருக்குது X Y அதான் 23rd பேர். ஸோ டோட்டலாக கேரியோ டைப். இப்போ இதே இது ஃபீமேலில் பாருங்கள் 1 2 3 அதே மாதிரி தான் 4 5 B தான், 6 7 8 9 10 11 12 C தான், 13 14 15 D, 16 17 18 E, 19 20 F, 21 22 G. ஸோ அப்போ போத் த செக்ஸஸ் த நம்பர் ஆஃப் த குரோமோசோம் எல்லாமே இந்த கேரியோ டைப் படி சேமாக தான் இருக்குது லென்த் வைஸ் எல்லாமே டிசெண்டிங் ஆர்டரில். ஆனால் 23rd பாருங்கள் XX இங்கே XY. That is the only difference between the male and female. So the total chromosome, human chromosomes are arranged into A to G according to the lengthwise descending order. Okay-வா? சரி. Next one, pedigree analysis. So pedigree is a family tree drawn with standard genetic symbol. So pedigreeனா என்ன? ஒரு family tree அதை ஒரு ஜெனட்டிக் சிம்பிளில் வச்சு வரைகிறதுக்கு பேர் தான் என்னது பெடிகிரி அனலைசிஸ். ஸோ ஹியர் மெனி சிம்பிள்ஸ் ஆர் கிவன். மேல், ஃபீமேல். மேல்னா ஸ்கொயரில், ஃபீமேல்னா எப்படி இருக்கும்? ரவுண்டாக இருக்கும். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாக்கி அதுக்கு நடுவில் கோடு. அப்புறம் மேரேஜ் பண்ண பிறகு அவங்களுக்கு 2 குழந்தைங்க, ஒரு மேல் ஒரு ஃபீமேல். ஸோ டைசைகோட்டிக் ட்வின்ஸ்னால் இந்த மாதிரி போடணும். மோனோசைகடிக் ட்வின்ஸ்னால் இது மாதிரி போடணும். செக்ஸ் அன்ஸ்பெசிஃபைட்னா இந்த மாதிரி இருக்கும் சிம்பிள். நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் செக்ஸ் இண்டிகேட்டட் இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இது 4th 1 சைல்டா 3rd சைல்டா அந்த மாதிரி. இந்த மாதிரி பிளாக் டாட் அடிச்சிருந்தா ஜெனட்டிக் டிசீஸ் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி ஒரு மெயிலுக்கு ஒரு ஃபாதர், பேரண்ட்டு, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், இந்த மாதிரி இந்த சிம்பிள்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? பெடிகிரி சார்ட் வந்து என்ன செய்யலாம்? போடலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க, ஹெட்ரோசைகஸ் ஃபார் ஆட்டோசோமல் ரெசிசிவ், அதாவது கேபிட்டல் டி ஸ்மால் டீனா நம்ம இந்த மாதிரி போடணும். அடுத்தது கேரியர் ஆஃப் செக்ஸ் லிங்க்டு. கேரியர்னா என்ன? அவங்கள்ட்ட வந்து செக்ஸ் லிங்க்டு ஜீன் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு, அதாவது ஜெனட்டிக் டிசீஸ் இருக்கு. செக்ஸ் லிங்க்டு ஜெனட்டிக் டிசீஸ்னா இந்த மாதிரி டாட் பண்ணணும். ஸோ அந்த சைல்டு இறந்து போச்சுன்னா டெத்து. அடுத்தது அபார்ஷன் அப்படின்னா இதை மாதிரி போடணும். ஓகேவா? அடுத்தது இப்போ பாருங்க, இங்கே ஒரு ஷார்ட் போட்டிருக்கு பாருங்க. மெத்தட் ஆஃப் ஐடென்டிஃபையிங் இன் பெடிகிரி எப்படி? இங்கே பாருங்க, ஒரு மேல் ஃபீமேல் வந்து அஃபெக்டட், அதனால பிளாக்காக போட்டிருக்காங்க. அவங்களுக்கு 3 குழந்தைங்க, ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, 3. ஸோ 3 செகண்ட் ஜெனரேஷன் இது இல்லையா? ஸோ 3 குழந்தைங்க, அதில் மேல் நார்மலாக இருக்குது,
ஃபீமேல் தேர்ட் சைல்டு நார்மலாக இருக்குது, செகண்ட் பிறந்தது எப்படி இருக்குது, ஜெனட்டிக் டிசீஸோட பிறந்திருக்கு. பிகாஸ் இட் டிரான்ஸ்மிட் ஃப்ரம் மதர் டு மேல் சைல்டு. ஓகேவா? ஸோ செக்ஸ் குரோமோசோம் மூலமாக சில ஜெனட்டிக் டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதை டினோட் பண்ணுறதுக்கு இந்த பெடிகிரி சிம்பிள்ஸ் வச்சு நம்ம ஃபேமிலி ட்ரீ ட்ரா பண்ணலாம். ஓகேவா? சரி. ஸோ இந்த கீழே ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கா, அது என்ன தெரியுமா? கான்சிக்யூஸ் மேரேஜ்னா க்ளோஸ் ரிலேட்டிவ் மேரேஜ். Now genetic disorders. Genetic disorder is a disease or syndrome that is caused by an abnormality in an individual DNA. Okay, ma? Now, Mendelian disorders. So some disorders are Mendelian disorder, some are chromosomal aberration. Alteration or mutation in a single gene causes Mendelian disorder. அதாவது குரோமோசோமில் இருக்கிற ஒரு சிங்கிள் ஜீன் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால வர்ற டிசீஸ்க்கு பேர் தான் மெண்டீலியன் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. குரோமோசோமில் நிறைய ஜீன் இருக்கும்ல அது. ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் தாலிசீமியா, அல்பினிசம், ஃபினைல் கீட்டோனீரியா, சிக்கிள் செல் அனீமியா, ஹட்டிங்டன் கோரியா. ஸோ இந்த மாதிரி நிறைய டிசீஸ் வந்து நம்ம மெண்டீலியன் டிசார்டரில் வருது. மேபி டாமினன்ட் ஆர் ரெசசிவ் அண்ட் ஆட்டோசோமல் ஆர் செக்ஸ் லிங்க்டு. ஆட்டோசோமல்னா என்ன, அந்த 22 பேர்ஸில் இருக்கலாம், இல்லைன்னா அந்த லாஸ்ட் பேர் செக்ஸ் குரோமோசோமில் அந்த அஃபெக்டட் ஜீன் இருக்கலாம். ஓகேவா? அதுதான். ஸோ தாலிசீமியா முதல்ல பார்க்க போகிறோம். இது வந்து ஆட்டோசோமல் ரெசசிவ் டிசார்டர். அதாவது அந்த 22 பேர் இருக்குல்ல, அந்த பேரில் ஏதோ ஒன்றில் இந்த ஜீன் வந்து டிஃபெக்டிவாக இருக்குது. So gene mutation resulting in excessive destruction of RBCs due to the formation of abnormal hemoglobin molecule. ஸோ அப்போ இவங்களுக்கு ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஆர்பிசி வந்து டெஸ்ட்ராய் ஆகுது, அப்நார்மல் ஹீமோக்ளோபின் மாலிகுல் ஃபார்ம் ஆகுறதுனால. அந்த மாதிரி டிசீஸ்க்கு பேர் தான் தாலிசீமியா அப்படின்னு. இங்கே பாருங்க, இதான் வந்து ஹீமோக்ளோபின் ஸ்ட்ரக்சர். இது வந்து குரோமோசோம் 11ல் ஒரு ஜீன் இருக்குது, குரோமோசோம் 16ல் ஒரு ஜீன் இருக்குது. குரோமோசோம் 16ல் ஆல்ஃபா செயின் ஆஃப் ஹீமோக்ளோபின் வந்து ஃபார்ம் ஆகும், குரோமோசோம் 11ல் பீட்டா செயின். ஸோ ஆல்ஃபாவும் பீட்டாவும் சேர்ந்து தான் ஹீமோக்ளோபின் புரோட்டீன் வந்து ஃபார்ம் ஆகுது. இது நார்மல். ஓகேவா? சரி. ஸோ தாலிசீமியா உள்ளவங்களுக்கு அப்நார்மலாக இருக்கும். ஹீமோக்ளோபின் கம்போஸ்ட் ஆஃப் 4 பாலிபெப்டைட் செயின். எப்படி ஆல்ஃபா பீட்டா ஃபார்ம் ஆகுதுன்னு இப்போ நம்ம ப்ரீவியஸ் பிக்சரில் பார்த்தோம். 2 ஆல்ஃபா 2 பீட்டா குளோபின் செயின், 4 சேர்ந்தது தான் ஒரு ஹீமோக்ளோபின். பட் தாலிசீமியா பேஷண்ட் ஹாவ் டிஃபெக்ட் எய்தர் த ஆல்ஃபா ஆர் பீட்டா குளோபின் செயின். ஸோ 2 செயினில் ஏதாவது ஒரு செயின் அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும், காசிங் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அப்நார்மல் ஹீமோக்ளோபின் மாலிகுல் ரிசல்ட்டிங் இன் அனீமியா. ஸோ அவங்க அந்த பேஷண்ட் வந்து எப்படி இருப்பாங்க, அனீமியாவாக இருப்பாங்க. ஸோ க்ளோஸ்லி லிங்க்டு ஜீன் வந்து ரெண்டு ஜீன் இதை வந்து அந்த ப்ரொடக்ஷனை வந்து கவர்ன் பண்ணுது. HBA1 அண்ட் HBA2. ஓகேவா? ஸோ இந்த குரோமோசோம் 16ல் இருக்கு. ஸோ டெலிஷன் ஆர் மியூட்டேஷன் ஆஃப் த ஆல்ஃபா ஜீன் allele காஸ் ஆல்ஃபா தலேசிமியா. ஆல்ஃபா ஜீன் டெலிஷன் ஆயிருந்துச்சுன்னா ஆல்ஃபா தலேசிமியா வரும். பீட்டா ஜீன் டெலீட் ஆயிருந்துச்சுன்னா பீட்டா ஜீன் அஃபெக்ட் ஆகும், அப்போ அவங்களுக்கு பீட்டா தாலிசீமியா வரும். சரியா? ஸோ அப்போ இந்த பீட்டா தாலிசீமியா கண்ட்ரோல்டு பை HBB இன் குரோமோசோம் 11. ஓகேவா? குரோமோசோம் 16ல் 1 and 2 அப்படின்னு இருக்கு, அது ஆல்ஃபா செயினை. இது 11ல் உள்ளது பீட்டா செயினை வந்து என்ன செய்யுது, கண்ட்ரோல் பண்ணுது, ப்ரொடக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அப்போ 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இந்த பேஷண்ட்டுக்கு வர சான்சஸ் இருக்குது. ஆல்ஃபா செயினில் வந்து ப்ராப்ளம் ஆச்சுன்னா, ஆல்ஃபா செயின் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீனில் மியூட்டேஷனாக என்ன சேஞ்ச் வந்ததுனால இந்த ஆல்ஃபா செயின் அவங்களுக்கு ஒழுங்காக ப்ரொடியூஸ் ஆகாது. அதான் அந்த டிசீஸ் ஆல்ஃபா தாலிசீமியா. அதே மாதிரி பீட்டா. ஓகேவா? அந்த ஆல்ஃபாவை கண்ட்ரோல் பண்ணுறது 16th குரோமோசோமில் இருக்குது, பீட்டாவை கண்ட்ரோல் பண்ணுறது 11th குரோமோசோமில் இருக்குது. இங்கே பாருங்க, ஆல்ஃபா தாலிசீமியாவுடைய பேஷண்ட் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க, பீட்டா தாலிசீமியாவுடைய பேஷண்ட் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. சரி, இப்போ ஒரு நார்மல் பிளட் ஆர்பிசியும் தாலிசீமியாவுடைய ஆர்பிசியும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஷேப் மாறுதா? ஸோ இந்த ஷேப்பில் they unable to carry the oxygen molecule properly. ஓகேவா? அதனால இந்த பேஷண்ட் வந்து எப்படி இருப்பாங்க, அனீமியாவாக இருப்பாங்க. ஓகேவா?
The common type of thalassemia is known as Cooley's anemia அப்படின்னு சொல்லுவாங்க. This disorder, the alpha chain production is increased and damage the membranes of RBC. சரி, அடுத்து next. Phenylketonuria. So this is also an inborn error of phenylalanine metabolism caused due to a pair of autosomal recessive gene. இதுவும் ஒரு autosomal recessive gene என்ன, ரெண்டுமே டிசீஸ், அதாவது ரெசசிவ்னா என்ன, டாமினன்ட் ஜீன்னா ஃபீனைல் ஒழுங்கா ப்ரொடியூஸ் ஆகும். ஃபீனைல் அலைன் மெட்டபாலிசத்தில் ப்ராப்ளம் வரணும்னா அதுக்கு ஆப்போசிட் ஜீன் வந்து என்னது, ரெசசிவ். ஓகேவா? சரி, ரெண்டும் ரெசசிவாக இருந்தால் தான் இந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். எப்படி ஸ்மால் டி வருதோ அதை மாதிரி. காஸ்ட் டியூ டு மியூட்டேஷன் இன் த ஜீன் PAH, ஃபீனைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் ஜீன் வந்து இதில் வந்து சேஞ்ச் ஆயிடுது. இது எந்த குரோமோசோமில் இருக்குன்னா 12th குரோமோசோமில் இருக்கு. ஸோ இது எதுடைய என்சைம், ஒரு ஹிப்பாட்டிக் என்சைம் ஃபீனைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் அப்படிங்கிறது. this enzyme is essential for the conversion of phenylalanine to tyrosine அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிடை கிரியேட் பண்ணணும். இதுதான் அதோடைய வேலை, phenylketonuria. ஸோ யாருக்கு இந்த டைரோசின் ப்ரொடியூஸ் ஆகலையோ, டைரோசின் ப்ரொடியூஸ் ஆக இந்த ஃபீனைல் அலனின் ஹைட்ராக்சிலேஸ் ஜீன் வேணும். அந்த ஜீன் இருந்தால் தான் அது டைரோசினாக கன்வெர்ட் ஆகும். அங்கே அந்த ஜீன் மியூட்டேட் ஆயிடுச்சுன்னா டைரோசின் ஃபார்மேஷன் இருக்காது. அப்படிப்பட்டவங்கள தான் phenylketonuria அப்படின்னு நம்ம. So those who the individual lack this enzyme, phenylalanine accumulates and gets converted into phenyl pyruvic acid மாறிடும் அப்படிப்பட்ட பேஷண்ட்டுக்கு. ஸோ அதனால it leads to mental retardation, light pigmentation of skin, hair. ஸ்கின்னு ஹேர்லலாம் மெலனின் பிக்மெண்ட் இருக்காது. ஸோ phenyl pyruvic acid start to excrete through urine. ஓகேவா? அப்போ கிட்னி ப்ராப்ளமும் வர்றதுக்கு அவங்களுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு நார்மல் ஃபீனைல் அலனைன் மெட்டபாலிசத்தில் ஃபீனைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸுங்கிற என்சைம் டைரோசினா மாறிடுச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. டைரோசினா கன்வெர்ட் ஆகலைன்னா, இஃப் த ஃபீனைல் அலனைன் completely present in the blood and it was converted into phenyl pyruvic acid and it is excreted through urine. So such a disease is called phenylketonuria. So it's a genetic disease due to the change of a gene. ஒரு சின்ன ஜீன், ஒரு சிங்கிள் ஜீன் மாறினதுனால இந்த மெட்டபாலிசத்தில் ப்ராப்ளம். ஸோ ஜெனட்டிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன் ஈச் அண்ட் எவ்ரி என்சைம் ஸ்டெப், டைஜஷன் அண்ட் க்ரோத் அண்ட் மினரல் மெட்டபாலிசம், விட்டமின் மெட்டபாலிசம், எவ்ரி திங் இஸ் கண்ட்ரோல்டு பை ஜீன். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒரு ஜீன் இருக்கும். இப்போ ஹியூமன் காரியோடைப். The chromosomes are the entire human chromosomes are 3 types. 3 டைப்பா இருக்கு. மெட்டாசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக் and